ஹாய் ஆல்! ஒரு டெலிஷியஸான ஒரு லஞ்ச் காம்போ நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இது ட்ரை பண்ணியே ஆகணும். சிம்பிள் ரெசிபீஸ் தான். ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கோகனட் ரைஸ் புலாவ், பன்னீர் பூனா மசாலா. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பன்னீர் பூனா மசாலா செய்றதுக்கு ஒரு பேன்ல பட்டர், ஆயில் இது 2த்தையுமே சேர்த்துட்டு, பன்னீர் 200 கிராம் எடுத்துட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா, பெப்பர், சால்ட். பன்னீர் லைட்டா ரோஸ்ட் ஆன பிறகு கேப்சிகம், ஆனியன் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி கர்ட் மிக்சரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாட்டே பண்ணி வச்சிருந்த பன்னீர், கேப்சிகம் இதோட ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் பூனா மசாலா ரெடி ஆயிடும். கோகனட் ரைஸ் புலாவ் செய்யறதுக்காக பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி 1/2 கப் சேர்த்துட்டு 3 விசில் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரீமியான கோகனட் ரைஸ் புலாவ் வித் ஸ்பைசி பன்னீர் ஒரு ஈஸியான லஞ்ச் காம்போ. டூ ட்ரை இட்.